அரசு வேலை லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு, பெற்றோர்களின் தவம். ஆனால் அந்த கனவை விலைக்கு வாங்க ஒரு கும்பல் செயல்பட்டால் தகுதியும் திறமையும் குப்பைக்கு செல்ல பணமும் அதிகாரமும் மட்டுமே பதவிகளை தீர்மானித்தால் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்துள்ள மாபெரும் வேலைவாய்ப்பு ஊழலின் அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களை அம்பலப்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை. இதன் மதிப்பு சுமார் 888 கோடி ரூபாய். வேலை தேடும் இளைஞர்கள் அல்லது அவர்களின் உறவினர்கள் அமைச்சர் KN நேருவின் 5 முக்கிய கூட்டாளிகளான ரமேஷ், செல்வமணி, கவிபிரசாத் மற்றும் அமைச்சரின் சகோதரர்களான KN மணிவண்ணன், KN ரவிச்சந்திரன் ஆகியோரை அணுகுகின்றனர். இவர்கள் வேலை தேடி வந்தவர்களிடம் உதவி பொறியாளர், நகரமைப்பு அதிகாரி போன்ற பதவிகளுக்கு ஏற்ப 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சத்தை பெற்றுக் கொள்கின்றனர். பேரம் முடிந்ததும் லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டவர்களின் தேர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அமைச்சர் நேருவின் முழுமையான மேற்பார்வையிலேயே நடந்ததாக அமலாக்கத்துறை உறுதி செய்கிறது. இதற்கான டிஜிட்டல் ஆதாரங்களாய் ரமேஷின் தொலைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர் பட்டியல், நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் செல்வமணி போன்றோரிடமிருந்து எடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியல் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது அமலாக்கத்துறை. இந்த மோசடியின் உச்சகட்டமாக தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இடைத்தரகர்கள் மூலம் வந்த வேட்பாளர்களின் தேர்வை அமைச்சர் நேருவின் ஆட்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். லஞ்ச பணம் ரொக்கமாக வசூலிக்கப்பட்டு ஹவாலா நெட்வொர்க்குகள் மூலம் பல்வேறு கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. முதல்வரே தன் கையால் வழங்கிய பணி நியமன ஆணைகள் மூலம் குற்றத்தின் சாட்சியாக நிற்கும் போது மக்கள் யாரிடம் சென்று தங்கள் குறைகளை கூறுவார்கள்? இது வெறும் 888 கோடி ரூபாய் ஊழல் அல்ல, இது விலைமதிப்பற்ற கனவுகளின் படுகொலை.